இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். நான் தான் உங்கள் பர்ஹானா அண்ட் வெல்கம் டு மை சேனல் ஹனா vlogs. நீங்கள் இன்னுமே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் என் சேனலில் போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வச்சுருக்கேன், அதோட ஐடி இங்கே கொடுக்குறேன், அதையும் போயிட்டு மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு என்னோடய சேனல் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் உடனுக்குடனே கிடைக்கும். நீங்களும் என்னோடய வீடியோஸில் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்க முடியும். அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பேபி சீரீஸோட எபிசோட் 5. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போகணும்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பேபி சீரீஸ் எபிசோட் 5ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாசிஃபையர் பத்தி பார்க்க போறோம். ஓகே, பாசிஃபையர்னா என்ன? பாசிஃபையர் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? பாசிஃபையர் யூஸ் பண்ணலாமா, யூஸ் பண்ணக்கூடாதா, எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன். பாசிஃபையர் அதோட பெனிஃபிட்ஸும் இருக்கு, அதுக்கு டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. பாசிஃபையர் யூஸ் பண்றது ஒரு ப்ரொலாங்டு ஹேபிட்டா நீங்க வச்சீங்கன்னா அது தப்பு, அது பண்ணவே கூடாது. 1 மந்த்துக்குள்ள உள்ள பேபிக்கு யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் பண்ணக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பாசிஃபையர் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பெனிஃபிட் SIDS, அதாவது சடன் இன்ஃபன்ட் டெத் சிண்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு சிண்ட்ரோம்லேருந்து அந்த ரிஸ்க்லேருந்து வந்து குழந்தைங்களை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் சொல்லுது. அது ஒன்றும் இல்லை, குழந்தைங்க டக்குன்னு எதுக்கு அழுதுன்னே தெரியாமல் குழந்தை பிறந்த ஏர்லி ஸ்டேஜில் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு டக்குன்னு கிராங்கியாகி எதுக்கு அழுகுதுன்னே தெரியாமல் அழுது சடனாக அந்த மூச்சு மேலே நின்று குழந்தைங்க டெத் ஆகும் தெரியுமா, சடனாக என்ன ஸ்டேஜ்னே தெரியாமல். அந்த மாதிரி இதுக்கு வந்துட்டு இது ஹெல்ப்பாக இருக்குது. ப்ளஸ் குழந்தைங்க நல்லா ஆழ்ந்து தூங்குறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, நியூபோர்ன் அப்போ நான் சொல்கிறது. அண்ட் குழந்தைங்க வந்து டக்குன்னு ஒரு சடன் டிஸ்ட்ராக்ஷன் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து நார்மலாக இருக்கிறது பேசிக்காக. நான் வந்து மெயினாக வந்து எதுக்கு யூஸ் பண்ண ஆரம்பித்தேன், எனக்கு என்னதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்கிறேன். ஏன் குழந்தை வந்துட்டு ரொம்ப விரலை வாயில் வச்சுட்டே சப்பிட்டே இருந்தாங்க. அது எப்படி, அது ஓகே தான், இட்ஸ் நார்மல். பட் அது வந்து ரொம்ப ஓவராக இருந்துச்சு, நாக்கை வெளியே நீட்டிகிட்டே இருந்தாங்க ரொம்ப. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப வந்து கேட்டப்போ டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க, நீங்கள் பாசிஃபையர் வந்து ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப வேணாம், ரொம்ப அதிகமாக நாக்கை வெளியே நீட்டும் போது நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னாங்க. ஸோ நான் ஆஃப்டர் 1 மந்த்துக்கு அப்புறம் தான் பாசிஃபையர் வந்து கொடுக்க ஆரம்பித்தேன் என்னோட பேபிக்கு. செகண்ட், இதோட வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து நான் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் இதை யூஸே பண்ணக்கூடாதுங்கிறத சொல்கிறேன். பாசிஃபையர்ஸ் யூஸ் பண்ணும்போது பிலோ 1 மந்த் குழந்தைங்களுக்கு வந்துட்டு அந்த செக்கிங் நாலேஜ் வந்து பிறந்ததுலேருந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து இருக்காது, சரியா? அப்போ வந்து பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும்போது பாசிஃபையர் எது, அம்மாவோட பிரெஸ்ட் அந்த நிப்பிள் எது அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக இந்த சக் பண்ணுறதை கற்றுக்கிறது வரைக்கும் குழந்தைங்களுக்கு பாசிஃபையர் கொடுக்கக்கூடாது. இது ஒன்று, அது கன்ஃபியூஷன் ஆகிறது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இன்னொன்று என்ன அப்படின்னா, இது ஒரு ப்ரொலாங்டு ஹேபிட்டாக, அதாவது 6 மந்த், அதாவது பல்லு முளைக்கிற வரைக்கும் தான் பாசிஃபையர்ஸ் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அவங்க டீத்திங்னால அந்த அது வந்து ஒரு ரப்பர் தானே, ஸோ அதை கடிச்சு அது வந்து டாக்ஸிக் உள்ளே போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் பல்லு முளைக்கிறதுக்கு அப்புறம் பாசிஃபையர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இன்னொன்று என்னென்னா, இது ஒரு பெரிய ஹேபிட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு குழந்தைங்க அடிக்ட் ஆகிற அளவுக்கு எப்போ பார்த்தாலும் குழந்தைங்களுக்கு பாசிஃபையர் வச்சுட்டே இருக்கக்கூடாது. ஸோ கிராங்கியாக இருக்கும்போது மட்டும் வச்சுட்டு எடுத்துட்டோம். நீங்கள் ரொம்ப யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு குழந்தைங்க அடிக்ட் ஆகிடுவாங்க. ஸோ இந்த 3 விஷயத்துக்காக இதில் நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுல நிறைய பேர் சஜஸ்ட்டும் பண்ண மாட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் பாசிஃபையர் யூஸ் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். நல்லா க்ளீன் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் அதாவது க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஓகே. க்ளீன் பண்ணாமல் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் நிறைய பாக்டீரியாஸ் இருக்கும், அதனாலேயே குழந்தைங்களுக்கு நிறைய உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பாசிஃபையரில் ப்ராஸும் இருக்குது, கான்ஸும் இருக்குது, டூஸும் இருக்குது, டோன்ஸும் இருக்குது. இதில் அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. என் பேபிக்கு நான் ஏன் யூஸ் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா டாக்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணதுனால மட்டும்தான் நான் வந்து பாசிஃபையர் வச்சேன். ஸோ அது வரைக்கும் எனக்கு அந்த பாசிஃபையர் வைக்கிற ஐடியா வந்து கிடையாது. ஸோ அப்போ அந்த டீத்திங் ப்ராப்ளம்ஸ் வரும், நான் ரொம்ப பயந்து வச்சுனா டீத்திங் அந்தமாரி நான் அந்த டென்டல் ப்ராப்ளம்ஸ்லாம் நிறையா வரும், பல் எடுப்பாயிடும், அந்த மாதிரிலாம் நான் யோசித்தேன்.
அதனால நான் வந்து வைக்கல. அதுவுமே ஒரு ரீசன் தான். ஸோ என் குழந்தைக்கு நான் வந்து ஃபிலிப்ஸில் இருக்கிற ஃபிலிப்ஸ் அவென்ட்டில் இந்த பாசிஃபையர் வந்து எனக்கு கிடச்சிச்சு. ஸோ தப்பாக காட்டுறேன். சரிதான் சரிதா. இதில் வந்துட்டு எத்தனை மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணுங்கிறது இருக்குது. நான் உங்களுக்கு வந்து ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். இது வந்து 6 மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணுறது. ஸோ இது மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து வந்துடுது. இது மாதிரி பாக்ஸில் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இதில் வந்து ஒரு கேட்லாகும் வந்துடுது. இந்த கேட்லாகில் வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, இதில் வந்து 2 பீஸ் இருக்கும். ஒரு பீஸ் நான் வந்து யூஸ் பண்ணி நான் டிஸ்போஸ் பண்ணிட்டேன். ஸோ இது 2வது தான் நான் பேலன்ஸ் வச்சுருக்கேன். ஸோ ஒரு ஞாபகார்த்தமாக அதாவது நானே பார்க்குறேன் இது எதுக்காக இந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணுறதுக்காக, இதை வந்து இது பண்ணி வச்சுக்கிறதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸு. அதுக்காக தான் இந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க போல இருக்குது. இதில் வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா, தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து இதில் இந்த பாசிஃபையரை போட்டுட்டு ஒரு 3 மினிட்ஸ் வந்து அவனில் வச்சு எடுத்துட்டா வந்து இது ஸ்டெரிலைஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இல்லைனா நீங்கள் நார்மலாக ஹாட் வாட்டர் ஊற்றி கூட இதில் வந்து இந்த போட்டுட்டு நம்ம ஸ்டெரிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. அதனால தான் நான் வந்து இதை சூஸ் பண்ணேன். ஸோ ஃபிலிப்ஸ் அவென்ட்லேருந்து நான் வந்து பாசிஃபையர் வந்து நான் என் பேபிக்கு யூஸ் பண்ணுறேன். இன்னும் வந்து உங்களுக்கு வந்து டீத் வந்து வரல. ஸோ அது வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எப்பயுமே இல்லை, தூங்க வைக்கிறதுக்கு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேனே தவிர்த்து மற்ற நேரத்தில் வந்து நான் நிறையா வந்து கம்மி பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த டீத் இந்த பாசிஃபையர் யூஸ் பண்ணதுனால என் குழந்தை வந்து கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகிடுச்சு. நாக்கை வெளில நீட்டுறது கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகிருக்கு. எனக்கு வந்து தெரியுது, விசிபிளாக வந்து இதோட இது தெரியுது. அதனால் இட்ஸ் ஒர்க்கிங் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் நான் இது வந்து ப்ரொலாங்டோட ஹேபிட்டாக எடுத்துகிட்டு போகிறேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாட்டேன். கண்டிப்பாக சீக்கிரமே நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். ஸோ பாசிஃபையர்ஸ் இஸ் குட் ஆர் பேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட ஆன்சர் இல்லை. இஃப் யூ திங்க் இட்ஸ் குட் இட்ஸ் குட், இஃப் யூ திங்க் இட்ஸ் பேட் இட்ஸ் பேட். அண்ட் ஸோ ஓகே, இந்த ஒரு பாசிஃபையர் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பாசிஃபையர் இருக்குது. ஸோ இது ஸ்டெரிலைஸ்டாக ஒரு பாக்ஸோடு வருது, நம்ம வைக்கிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குங்கிறதுக்காக தான் நான் இது வாங்கினேன். இது அஃபோர்டபுளான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது கொஞ்சம் காஸ்ட்லி தான். அரௌண்ட் 800 கிட்டே இதோட ரேட் வந்து எனக்கு வந்துச்சு. அஃபோர்டபுளாக நிறைய பாசிஃபையர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதுவுமே போகலாம். பட் ஸ்டெரிலைஸ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா எந்த பாசிஃபையர் இருந்தாலும் பெஸ்ட்டு. ஸோ எனக்கு வந்து ஃபிலிப்ஸ் அவென்ட்டோட கம்பெனி பர்சனலாக பிடிக்கும். எல்லாமே கொஞ்சம் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக சிம்பிளாக இருக்கும். அதனால நான் வந்து அவென்ட் மோஸ்ட்லி வந்து போவேன். அதனால தான் நான் இந்த ப்ராடக்ட் வாங்கினேன். அண்ட் நீங்கள் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிக்குதோ நீங்கள் வாங்கிக்கலாம். பட் பார்த்து ஐஎஸ்ஐ அந்த குவாலிட்டிலாம் பார்த்து கொஞ்சம் வாங்கிக்கோங்க. ஏன்னா பேபிஸ்க்கு யூஸ் பண்ணுறதுனால. ஓகே, இதை தவிர்த்து வந்துட்டு ஊட்டி அந்த பாசிஃபையர்ஸ்க்கு வந்து செயின்ஸ்லாம் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இது என்னோட ஆப்ஷனல், எனக்கு வந்து பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ அதனால நான் வந்து இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு செயின்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்துட்டு கிளிப்பு வந்து இப்படி பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி மாட்டிக்கலாம். ஸோ இதை வந்து மாட்டிட்டு இந்த ஹோலில் வந்து நீங்கள் இந்த ஹோல் இருக்கு இல்லையா, இந்த ஹோலில் வந்து நீங்கள் இதை போட்டுட்டு ஜஸ்ட் போட்டிங்கன்னா அது வந்து கீழே விழுவாது. ஸோ கீழே விழுவாமல் நம்ம ஷர்ட்டில் இந்த மாதிரி இந்த குழந்தைங்களோட மாட்டிட்டு நம்ம வச்சுக்கலாம், கீழே விழாது. ஸோ இது நம்ம வெளியே எங்கேயாவது போகிறோன்னா இந்த திங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். இதில் என்னோடய குழந்தையோட பேர் வந்து ஐசல். ஸோ அவங்க பேர் போட்டு இது நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து என்னோட ஒரு விஷ். அண்ட் இது இல்லாமல் நான் இன்னொரு பாசிஃபையர் யூஸ் பண்ணுறேன். இது நான் எப்பயுமே யூஸ் பண்ண மாட்டேன். இது ரொம்ப எங்கேயாச்சும் ஃபங்க்ஷன் போனால் ரொம்ப எத்னிக் வியர் பண்ணால் நான் யூஸ் பண்ணுவேன். இதில் அவங்க இனிஷியல் வந்துடும். ஸோ இது ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல, ஏ போட்டு வந்துடும் அப்படிதான் நினைக்கிறேன். ஸோ இது நல்லாயிருக்கும். இதுலேயும் வந்து இந்த கிளிப் வரும். இந்த கிளிப் வந்துட்டு ஜஸ்ட்டு இது பண்ணிக்கிறது. ஸோ இந்த செயின் வந்துடும். இதில் வந்து ஒரு கவர் இருக்குது, பாசிஃபையர். ஸோ சப்பையாக இருக்குது. இதனால் இந்த பல் எடுப்பாக வராது அப்படின்னு சொல்கிறாங்க ரவுண்டாக வைக்கிறத விட. ஸோ அதனால் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து எப்போயாச்சும் வெளியே போனால் இது க்யூட்டாக இருக்குங்கிற ரீசனுக்காக மட்டும்தான். மோஸ்ட்லி நான் அது மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நான் ஒரு பாக்ஸில் சேஃபாக போட்டு வச்சுருக்கேன்.
எல்லாமே வந்துட்டு ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்ற ரீசனுக்காக சேஃபாக போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் இன்னும் பல வீடியோஸ் அண்ட் கண்டென்ட்ஸோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வெர்ஹானா ஃப்ரம் ஹனா vlogs. Bye.